தயவு செஞ்சு ஊர் சுத்த மட்டும் தனியாக போயிடாதீங்க மக்களே. என்னன்னா ராமேஸ்வரம் போகலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனது ஒரு 2 பேராக கூட சேர்ந்து போயிருக்கணுன்ட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் தனியாக போயிட்டு வாழ்க்கையில் இனிமேல் டூரை தனியாக போகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. சரி வந்துட்டுமே அப்படின்ட்டு பார்த்தா மேலே சரியான காற்று, தலையை வாரத்தா என்ன வாரத்துன்னே தெரியல எனக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கலாம் பார்த்தா ஒரு கடையில் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு கூட இல்லைங்க. வெயில் ஒரு பக்கம், நான் போகிற நேரம் தான் எனக்குன்னே வருவீங்களாடான்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு இதுவாகி போச்சு. ஃபோனிலே பயங்கரமான ஒரு வீடியோனா என் வாழ்க்கையில் இதுதான். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் கேமராவிலலாம் சில ஃபோட்டோ வீடியோலாம் சரியாக வரலைங்க. அடிக்கடிக்காங்க நான் பண்ண வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையை வாரி விடுற வேலையாக தான் இருக்கும் போல். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு கேள்வி வந்தது அப்படின்ட்டு நானும் கடலை பார்த்து, ஆமாம் இந்த கடலுக்கு யார் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த கடலுக்கு போகும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலரில் தெரிகிற மாதிரியே தெரியுது மக்களே. பீச்சுனாவே அப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த பீச் இப்படி இருக்கான்னு தான் தெரியல. நான் பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. மறக்க முடியாத நாளுன்னுவாங்க இல்லையா, இந்த பாம்பன் பாலம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் தனியாக போனது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரம் பாலத்தில் ட்ரெயின் போகிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஆவலாக இருந்தேங்க. நானும் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். வந்த பாட காணும், ட்ரெயினும் காணும், ஒரு கப்பலை கூட பார்க்க முடியல. சின்ன கப்பலுங்களாம் போயிட்டு இருந்தது. பரவாயில்ல ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க மக்களே. அப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கற்பனை வந்துச்சு. என்னென்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு, சரி அப்படியே கீழே குதிச்சு அப்படியே ஃபோனை எடுத்துருமே அப்படின்னு நினச்சா, கீழே ஒரே பள்ளமாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது, வெறும் மண்ணாக இருக்குது. போனால் நம்மளே வர மாட்டோம் போல், ஃபோன் எங்கேருந்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டே ரிட்டர்ன் வந்துட்டேன் மக்களே.